अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்துள்ள எம்பெருமான்களை எல்லாம் தம்முடைய அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே துதிக்கின்ற வேதாந்த தேசிகன் அவருடைய திருவுள்ளத்திற்கு மிக உகந்தவனான எம்பெருமான் தேவநாயகன், தெய்வநாயகன், தேவநாதன், அச்சுதன், தாசசத்யன் என்றெல்லாம் பல திருநாமங்களாலே வழங்கப்பெறுகின்ற திருவகீந்திரபுரத்து எம்பெருமான். அந்த எம்பெருமானை குறித்து அவர் 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ஒன்று தேவநாயக பஞ்சாசத் என்பது 50 ஸ்லோகங்களை கொண்டது. மற்றொன்று அச்சுத சதகம் என்கிறது, அது 100 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த அச்சுத சதகத்திலே அவனுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு அனுபவித்து அவனுடைய திருமேனி அழகையெல்லாம் வர்ணித்து அவனையே சரண் புகுந்து இப்படி தம்முடைய விஷய ஆர்த்தி அவனிடத்தில் இருக்கிற ஈடுபாட்டையெல்லாம் வெளியிட்ட வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு பகுதியிலே தாம் எப்பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடையப் போகிறோம், அந்த மோட்சத்தை அடைவது எப்படி, எப்பொழுது என்பதைத்தான் பல ஸ்லோகங்களிலே அந்த எம்பெருமானையே பார்த்து விண்ணப்பிக்கிறார். ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற அந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானை பார்த்து கதா கதா புனஷங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம துவச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் கதா அலங்கரிஷ்யதி, என்றைக்கு என்னுடைய தலையை உன்னுடைய திருவடிகள் அலங்கரிக்கப் போகின்றன, பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் கதா பிரகர்ஷயிஷ்யாமி, எப்பொழுது நான் கைங்கரியங்களை பண்ணி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் என்று அந்த கதா 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 எப்பொழுது எப்பொழுது இந்த துடிப்பு, உடனே அந்த பேற்றை அடைய வேண்டும் என்கிற துடிப்பை முதலிலே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் நாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள். ஆழ்வார்களும் கூட என்றைக்கு நான் தாவி வையம் கொண்ட தடந்தாமரைகளுக்கு கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குறுகாதோ என்று இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்த அடியொற்றித்தான் ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். அந்த ஆளவந்தாரை அப்படியே பின்பற்றித்தான் ஸ்ரீ ராமானுஜரும் தம்முடைய சரணாகதி கத்தியத்திலே அருளி செய்கின்ற பொழுது கதா பிரவேக்ஷியாமி கதா பரிச்சரிஷ்யாமி, எப்பொழுது நான் கைங்கரியம் பண்ண போகிறேன், எப்பொழுது அந்த பரமபதத்தை அடையப் போகிறேன் என்றெல்லாம் தம்முடைய அந்த துடிப்பை வெளியிட்டார். அதை அப்படியே அடியொற்றி இங்கே வேதாந்த தேசிகனும் இந்த திருவேந்திரபுரத்து எம்பெருமானிடத்திலேயே இதை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். என்றைக்கு நான் இந்த உலக வாழ்க்கையாகிற இந்த பாலைவனத்திலிருந்து விடுபட்டு நான் உன்னுடைய திருவடிகளை அடையப் போகிறேன். அதற்கு கீழே அந்த 84, 85 ஆகிய 2 ஸ்லோகங்களிலேயும் இந்த பரமபதத்திற்கு போகிறவன் எப்படி போகிறான் என்று அந்த சுஷும்னா நாடி வழியாக பிரம்ம நாடி வழியாக ஆத்மாவானது வெளியே சென்று அங்கே சூரியன் அவனுக்கு அந்த சூரிய கிரணங்கள் வழியாக சென்று அவனுக்கு வழியில் நடத்துபவர்களாக அக்னி முதற்கொண்டு அவனை கடைசியில் அமானவன் என்கிறவன் வரைக்கும் அவனை பல பேர்கள்
அவனை வழிநடத்துகிறார்கள் என்று அதையெல்லாம் சொல்லி அந்த மாதிரியான பேர் எனக்கு எப்பொழுது கிட்டப்போகிறது என்று இப்படியெல்லாம் கீழே ஸ்லோகங்களிலே அருளி செய்தார் அல்லவா. இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அமானவ கரஸ்பர்ஷம் ஆன பிற்பாடு என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல விரஜை என்று ஒரு நதி இருக்கிறதாம், விரஜா என்று ஒரு நதி இருக்கிறதாம். அந்த நதியிலே நீராடுகிறானாம். அப்படி நீராடினானால் இவனுடைய அந்த சூக்ஷ்ம ஒட்டும் கூட, அதாவது இந்த ஆத்மாவுக்கு ஒட்டி இருக்கிற அத்தனை அந்த கர்ம பந்தங்கள் எல்லாத்தோடு கழிந்து விடுகிறது. அதற்கு பிறகு இவனுக்கு ஒரு சுத்த சத்துவமயமான ஒரு உடம்பு கிடைக்கிறது. அதாவது இப்போ இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற உடம்பு என்கிறது மிகவும் தாழ்ந்த உடம்பு. இது தீண்டா அழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செறி தசையும் வேண்டா நாற்றம் மிகும் உடல் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பவர் சொல்லுவார். அப்படி நமக்கே கூட இதெல்லாம் அருவருப்பாக இருக்கக்கூடிய உடல் இது. இந்த உடல் நீங்கி சுத்த சத்துவமயமான ஒரு உடல் கிடைக்கிறது. அங்கே அவனுக்கு எம்பெருமானை சேவிப்பதற்கு செல்வதற்கு முன்னாலே அவனுக்கு சில பேர் வந்து பிரம்மாலங்காரங்கள் பண்ணுகிறார்களாம். அவனுக்கு சதம் மாலாஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக என்று ஒவ்வொருத்தர் ஒன்று எடுத்துட்டு வருவாளாம். ஒவ்வொருத்தர் வஸ்திரம் எடுத்துட்டு வருவா, சில பேர் ஆபரணங்களை எடுத்துட்டு வருவா, சில பேர் அவனுக்கு தேகத்திலே பூசுவதற்கு உண்டான வாசனை திரவியங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த எம்பெருமானத்தில் கொண்டு போய் விடுவாளாம். இதெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த ஸ்லோகத்திலே அது எப்பொழுது எனக்கு ஏற்பட போகிறது, அதாவது விரஜா நதியிலே தீர்த்தமாடி சுத்த சத்துவமயமான தேகத்தை பெற்று பிரம்மாலங்காரம் செய்யப்பெற்று உன்னை நான் எப்பொழுது அடையப் போகிறேன் என்று அதைத்தான் இந்த 86வது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். லங்கித விரஜாசரிதம் லம்பித சதாசுத்த சத்வமய சௌமியதனும் கிருத பிரம்மாலங்காரம் கரிஷ்யசி நத சத்ய கிங்கரம் கதா மாம். இந்த கதா எப்பொழுது, அது முதல்ல வச்சுக்கணும். மாம் கதா கரிஷ்யசி, எப்பொழுது என்னை ஆக்கப் போகிறாய், என்னென்ன பண்ணணுன்றார். லங்கித விரஜாசரிதம், விரஜை நதியை தாண்டினவனாக அந்த விரஜை நதியிலே தீர்த்தமாடி அதுக்கப்புறம் அதிலேருந்து கடக்கிறான். இவன் விரஜை நதிக்கு அப்பால் செல்லுகிறான். விரஜை என்கிறது பரமபதத்திற்கு முன்னாலேயே இருக்கிற நதி. அது அதை தாண்டித்தான் உள்ளே போக வேண்டும். எப்படி திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு காவிரி ஆறு இருக்கிறதோ, காவிரியை தாண்டித்தானே நாம் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு உள்ளே செல்ல வேண்டும். அந்த ஊருக்கு போகணும்னா காவேரியை தாண்டித்தான் ஆகணும். காவேரி நடுவில் தான் அந்த ஊர் இருக்கிறது. அதுபோல் பரமபதம் விரஜா நதியை தாண்டித்தான் போகணும். லங்கித விரஜாசரிதம் கதா கரிஷ்யசி, விரஜை நதியை தாண்டினவனாக என்ன நீ எப்பொழுது செய்ய போகிறாய். அப்புறம் லம்பித சதா சுத்த சத்துவமய சம்யதனும், அதாவது என்ன, சதா சுத்த சத்துவமய சௌமியம், சுத்த சத்துவமயம். பரமபதத்திலே நமக்கு ஒரு உடல் கிடைக்கிறது என்று சொன்னால் அதில் இந்த ராஜச தாமச குணங்களெல்லாம் கிடையாது. சுத்த சத்துவம்னு பேர் அதற்கு. சுத்த சத்துவம்னால் வெறும் சத்துவம் மட்டுமே இருக்கும். அதில் ராஜசம் தாமசம் கிடையாது. ஒரு அப்ராக்கிருதமான, அதாவது இந்த உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு உடல் அது. அந்த உடல் அது சௌமியத்தனும், மிக அழகான உடல் அது. அது எனக்கு கிடைத்ததாக எப்பொழுது ஆக்கப் போகிறாய், எப்பொழுது நான் அந்த உடலை அடையப் பெறுவேன் என்ன அதை சொல்லுகிறார். அதற்கு மேலே கிருத்த பிரம்மாலங்காரம், இப்படி அவன் நல்ல உடலை பெற்றவுடனே எம்பெருமானிடத்தில் இவனை அழைத்து செல்வதற்கு முன்னாலே என்ன பண்ண, ஒரு கல்யாணத்திற்கு ஒரு பெண்ணை மணவரைக்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் முதலிலே அந்த பெண்ணை அலங்கரிப்பார்கள் அல்லவா. மணவரையிலே அவளுக்கு நல்ல ஆபரணங்களை பூட்டி, நல்ல வஸ்திரங்களை உடுத்தி, நல்ல புஷ்பங்களை சூட்டி, எவ்வளவு அந்த மணப்பெண்ணுக்கு இன்னும் இந்த காலத்தில் இன்னும் விசேஷமாக என்னென்னமோ அலங்காரங்கள் அதற்கு என்று இருக்கக்கூடிய அழகு நிலையத்திற்கெல்லாம் சென்று அலங்காரம் செய்து கொள்ளுகிறார்கள் அல்லவா. அத்தனை பேர் அலங்காரம் பண்ணணும். அந்த மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணித்தான் அந்த மணமேடையில் அமர்த்துவார்கள். இப்போ இவன் இந்த ஜீவாத்மா என்கிறவன் ஒரு மணப்பெண் போலே, இவன் பரமாத்மாவாகிற பதி, அந்த பகவான் அவன்தான் கணவன். அவனுக்கு இவன் கொடுக்க, அவனிடத்தில் இவனை சேர்க்கப் போகிறார்கள். ஆகையினாலே இவனுக்கு அலங்காரம், அதன கிருத்த பிரம்மா அலங்காரம்,
பஞ்சசதான்யப்ரசானி அப்சரசானி பிரம்மா அலங்காரம் குர்வந்தி என்று 500 அப்சரசுக்கள் வந்து அங்கே அலங்காரம் பண்ணுவாளாம். 100 பேர் மாலை வைத்து கொண்டிருப்பார்கள். 100 பேர் சந்தனம் முதலான வாசன திரவியங்கள், 100 பேர் வஸ்திரங்கள், 100 பேர் ஆபரணங்கள், இன்னும் ஒவ்வொருத்தர் 100 பேர் மாலைகள் என்ன இப்படியெல்லாம் இவனுக்கு அலங்காரம் பண்ணுறாளாம். இந்த கிருத பிரம்மா அலங்காரம் இத்தனையும் பண்ணி அவன்கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே அவன் என்ன பண்ணுகிறான், இவனை ஒரு அடியவனாக, தனக்கு அடிமை தொழில் செய்பவனாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். அதைத்தான் நதசத்திய கதாமாம் கிங்கரங்கரிஷ்யசி, என்னைக்கு என்னை உன்னுடைய அடியவனாக நீ பரமபதத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று இப்படியெல்லாம் அவனை பிரார்த்திக்கிறார். என்னைக்கு இது செய்ய போகிறாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் நாம் பெற வேணுமானால் அதற்கு முதல்ல என்ன வேணும்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கை இதிலிருந்து விடுபடணும். அப்படி விடுபட்டு நாம் போனோமானா எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவனுக்கு ஒரு பெரிய மாணிக்கம் போலேன்றார். அதாவது கடல் கடைந்த பொழுது அதிலிருந்து மிக உயர்ந்த வஸ்து ஒன்று கிடைத்ததாம். அதுக்கு என்ன பேர், கௌஸ்துபம்னு பேர். கௌஸ்துபம் என்னால் ஒரு உயர்ந்த ஒரு ரத்தினம். அது அந்த ரத்தினத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் பகவான் தானே தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டானான். அந்த கௌஸ்துப ரத்தினம் இருக்கிறதே, அது எல்லாம் ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதின்னு சொல்லுவார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவனுக்கு ஒரு கௌஸ்துப ரத்தனம் போல. அது அவனுடைய எம்பெருமானுடைய திருமார்பிலேயே இருக்கிறது. அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, திருமார்பில் தான் பிராட்டியும் எழுந்தருள் இருக்கிறாள். பக்கத்திலேயே இந்த கௌஸ்துபம் இருந்தால் இது எப்படி இருக்குதுன்னா, பிராட்டிக்கு அவ்வப்பொழுது தன்னை பார்த்து கொள்ளுகிற கண்ணாடி போல இருக்கிறதா அந்த கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபஸ்தானத்தை நான் எப்பொழுது அடையப் போகிறேன் என்பதை 87வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். சம்சார சாகராத் உக்ஷிப்தம் திரிதசநாத ஸ்புரிதாலோகம் கதா கரிஷ்யசி ஹிருதயே கௌஸ்துபமணி தர்ப்பணமிவ லக்ஷ்மி திருஷ்டம் என்ன சொல்றார். சம்சார சாகராத் உக்ஷிப்தம், இந்த உலக வாழ்க்கையாகிற கடலிலிருந்து என்னை உட்சிப்தம் வெளிப்பட்டவனாக எப்பொழுது செய்ய போகிறாய். அதாவது என்ன சொல்றார், சம்சார சாகரத்திலிருந்து, சம்சார சாகரம் வள்ளுவர் கூட என்ன சொன்னார், திருவள்ளுவர் எப்படி சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேராதார் நீந்தார் சொன்னாரா இல்லையா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்னால் இறைவனடி சேர்ந்தவர் தான் நீந்துவர், மற்றவர்கள் நீந்த மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார் இல்லையா. அது எப்பொழுது எனக்கு ஆக போகிறதுன்னு கேட்கிறார். நான் தான் உன்னை பற்றி விட்டேனே. சம்சார சாகராத்து உட்சிப்தம் திரிதசநாத, தேவர்கள் தலைவனே தெய்வநாயகனே என்று அவனை சொல்றார். இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் பரமபதத்தில் என்ன ஆகிறது அப்படின்னா, ஸ்புரித ஆலோகம், நம்முடைய ஞானமானது நன்றாக மலர்ச்சி அடைந்து விடுகிறதாம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது ஞானமானதெல்லாம் அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது, சங்குச்சிதமாகி விடுகிறது. அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ப நாம் செய்த வினைப்பயன் காரணமாக நமக்கு சரீரம் கிடைக்கிறது. அந்தந்த சரீரத்துக்கு ஏற்பத்தான் நம்முடைய ஞானமும் வெளியில் அது பிரகாசிக்கிறது. அப்போது நாம் புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தால் தேவ சரீரம், பாவம் புண்ணியமும் சேர்ந்திருந்தால் மனுஷ சரீரம், பாவமே இருந்தால் அது மிருக சரீரம் அல்லது மரம் செடி கொடி என்ற ஸ்தாவர சரீரம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பரமபதத்திற்கு போய்விட்டால் நம்முடைய இது என்ன ஆகிறது, நன்றாக அப்படி மலர்ந்து விடுகிறது. ஸ்புரிதா ஆலோகம், நன்றாக மலர்ந்த ஞானத்தை உடையவனாக நான் ஆகப் போகிறேன். அப்புறம் ஹிருதயே கௌஸ்துபமணி, எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், நம்ம எடுத்து அந்த ஜீவாத்மாவை இந்த கௌஸ்துபமணி போல சந்தோஷப்படுகிறானாம். அது எப்படி இருக்கிறதுன்னா, தர்ப்பணமிவா லக்ஷ்மி தர்ப்பணமிவா, கண்ணாடி போல இருக்கான். யாருக்கு, மகாலட்சுமிக்கு பக்கத்திலே இருக்காள் இல்லையோ, அப்பொழுது அந்த கௌஸ்துபமணியிலே தன்னுடைய முகத்தை அவள் பார்த்து கொள்வாள் போல இருக்கிறது. லக்ஷ்மி திருஷ்டம், லக்ஷ்மி திருஷ்டம் என்னால் என்ன, அந்த பிராட்டியாலே கட்டாட்சிக்கப்படுகிறான். ஏனென்றால் அந்த ஜீவாத்மாவை எடுத்தபடி அவன் எம்பெருமான் மார்போடு அணைத்து கொண்டால் அந்த மார்பில் இருக்கிற திரும்ப பிராட்டி அவள் கட்டாட்சிப்பாள் அல்லவா இந்த ஜீவாத்மாவை.
இதெல்லாம் எனக்கு எப்பொழுது நடைபெறும்? கதா கரிஷ்யசி கதா ஹிருதயே கௌஸ்துபமணி தர்ப்பணமிவ லக்ஷ்மி திருஷ்டம் கரிஷ்யசி. எப்பொழுது என்னை நீ இப்படி ஆக்கப் போகிறாய்? அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்திற்கு இலக்கானவனாக கௌஸ்துபமணிக்கு சமானமானவா என்னை நீ எப்பொழுது ஆக்கப் போகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்கள் இன்னும் சில இருக்கின்றன, அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.